Hi business sisters, welcome to this new video. காலையிலே pre-market reportல global market down, நம்ம market neutral, technical neutral, FI neutral, so range market இருக்குன்னு நம்ம பார்த்திருந்தோம். சரி நம்ம மார்க்கெட் எப்படி நடந்ததுங்கிறத முன்னாடி பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து 3-way மூவ்மெண்ட் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு டவுன், அப்புறம் ஒரு அப், அப்புறம் ஒரு டவுன். இந்த 5 minutes மாத்திரம் இந்த சார்ட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டவுனு, அப்புறம் ஒரு அப்பு, ஒரு டவுனு. இன்னைக்கு மிகப்பெரிய வாலட்டைலாக ஒரு எக்ஸ்பைரி டே நடந்து முடிஞ்சது. 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே, இது டே கேண்டலுக்கு மாத்திரம் 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நிற்கிது. இப்போ கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் போட்டு சப்போர்ட் லைனில் நிற்குது. நம்ம இது முன்னாடி வரைஞ்சது தான். இது ஒரு டேஞ்சரான ஜோன் தான். இது பிரேக் அவுட் கொடுத்தா கீழே ஃபர்தராக மூவ் ஆயிரும். ஆனால் இது வந்து இந்த கிரீன் கேண்டில் போட்டதுனால ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது வந்து மார்க்கெட்டு இன்னும் வந்து ஒரு க்ளூலெஸ்ஸாக இருந்துகிட்டே இருக்குது. எல்லாமே ட்ரம்புடைய தாரிஃப், அப்புறம் குளோபல் மார்க்கெட்டில் டென்ஷன், ரஷ்யா வந்து நியூக்ளியர் த்ரெட், இப்படி பல விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம். அதே மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்திங்கன்னா வரலாறு காணாத ஹையில் போயிட்டே இருக்குது. இப்போ 86.13. இதுக்கு முன்னாடியுடைய ஹை வந்து 87.97 ஜனவரி மாதத்தில் வந்தது. இது பாருங்க, 2000 காலகட்டங்களில் 2000 to 2010 10 வருஷமாக ஒரு 50 ரூபாய் ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டே இருந்தது. நல்ல மணி வேல்யூவும் நல்லா இருந்தது. அந்த 2010லேருந்து மடமான்னு வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போய் இப்போ 86க்கு மேலே போயிட்டுருக்கு. இது ஒரு கவலைக்குரியான விஷயம்தான். சரியா? சரி, இன்னைக்கு மார்க்கெட் வந்து எஸ்டர்டே க்ளோஸ் வந்து 25,212, இன்றைக்கு ஓப்பன் 25,230. இது 5 minutes கேண்டலுக்கு மாத்திரம் 18 பாயிண்ட்ஸ் அப்பில் ஸ்டார்ட் ஆன மார்க்கெட் 9:15 25,238. இன்றையுடைய ஹையும் அதுதான். மடமன்னு 10:30 மணிக்கு 1 மணி நேரத்தில் கீழே இறங்கி 100 பாயிண்ட்ஸ் டவுனு 25,144. அப்புறம் 12:40 வரைக்கும் 1 மணி நேரத்தில் 25,210 70 பாயிண்ட்ஸு மேலே போச்சு. அதுக்கப்புறம் 3:30 மணி வரை ஒரு 100 பாயிண்ட்ஸு மறுபடியும் கீழே சரிந்து 25,111 முடிஞ்சது. 3-way மூவு. இது டே கேண்டலுக்கு மாத்திரம். இன்றைய ஓப்பன் வந்து 25,230, ஹை 25,238, லோ 25,101, க்ளோஸ் 25,111. ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கு, 130 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில். சப்போர்ட் அகெயின் 25,000 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 25,300, அட்வான்ஸ் 1,261, டிக்ளைன் 1,393. ரெட் கேண்டில் 32, கிரீன் கேண்டில் 19. டாப் கெய்னர் டாடா கன்சூமர் 2.5% அப்பு, டாடா ஸ்டீல் 1.5% அப்பு, ஹிண்டால்கோ 1.5% அப்பு, ட்ரெண்ட் 0.5% அப்பு. டாப் லூசர் டெக் மஹேந்திரா 2.25% டவுனு, இண்டஸ் இந்தியா 1.25% டவுனு, இன்ஃபோசிஸ் 1.5% டவுனு. எஸ்பிஐ லைஃபும் டாப் லூசரில் இருக்காங்க. இன்னைக்கு வெயிட்டேஜ் வந்து இது பாருங்க. வெயிட்டேஜ் ஏன் அடிக்கடி பார்க்கணும், ஏற்கனவே ஜான் ஸ்ட்ரீட் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்குகளை வாங்கிட்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஸில் அவங்க வாங்கி விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதே மாதிரியே இது பாருங்க, HDFC -16, ரிலையன்ஸ் -14, ஐசிசி பேங்க் -12. ஹெவி வெயிட்ஸ் தான் இன்னைக்கு இறக்கப்பட்டிருக்குது. அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைக்கு மூவ்மெண்ட் 57,262 to 56,780 ஸ்ட்ரைட்டாக ஒரு ரெட் கேண்டில் தான். 500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டு. எல்லா பேங்குமே ரெட்டு தான். சப்போர்ட் 56,500, ரெசிஸ்டன்ஸ் 57,628. மற்ற செக்டர்ஸ் பார்த்துடலாம். ஐடி செக்டர் இன்னைக்கு 1.5% டவுனு. மிட் கேப் ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் முடிஞ்சது, ஒரு 0.17% தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 0.5% கிட்டத்தட்ட டவுன் ஆச்சு. ஆட்டோ செக்டர் ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சது. கமோடிட்டிஸு ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சது மார்க்கெட்டு. எனர்ஜி செக்டர் ஒரு 0.25% அப்பில் முடிந்தது. FMCG 0.25% அப்பில் முடிஞ்சது. சரியா? FED ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை நேற்று கூட 1,858 கோடிக்கு விற்றுருக்காங்க. இது வரைக்கும் 13,636 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ எஃப்ஐ வந்து அவங்க செல்லிங் சைடு தான் இருக்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரியா?
சில நியூஸ்கள் பார்த்தலாம், மணி கண்ட்ரோல் அப்புறமா ட்ரம்புடைய நியூஸு. தெர்மேக்ஸ் வந்து 8% அப்பா இருக்கு. கொடாக் டார்கெட் பிரைஸ் வந்து 3800 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சென்கோ அண்ட் டைட்டான் ஸ்ட்ரைட் 4 ட்ரேடிங் செஷனாக அப் ஆகிட்டு இருக்கு. இது கோல்டு ஸ்டாக்ஸ் இது. அப்புறம் நிஃப்டி ஹெக்ஸாவேர் டெக் வந்து 3% அப்பா இருக்கு. இது வந்து இவங்க வந்து எஸ்எம்சி ஸ்கொயர் வந்து அக்யூர் பண்ணுறாங்க 1029 கோடிக்கு. அந்த நியூஸ் காரணமாக இருக்கலாம். இது வந்து மணி கண்ட்ரோல் வந்திருக்கு. அப்புறம் விப்ரோ Q1 ரிசல்ட்டு, இது 11% ப்ராஃபிட்டு, 3330, 5 ரூபாய் டிவைடன் அறிவிச்சிருக்காங்க. சரி, ட்ரம்ப் மே விசிட் இந்தியா பாகிஸ்தான் இன் செப்டம்பர் ரிப்போர்ட்டு மின்ட்ல வந்திருக்கு செய்தி. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ட்ரம்ப் வர்றதாக ஒரு ரிப்போர்ட் இருக்கு, மின்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி ட்ரம்ப் வந்து ஹின்ஸ் பண்றாரு 10 to 15% டாரிஃப் ஆன் 150 கண்ட்ரிஸ். இது எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்திருக்கு. அப்புறம் ரஷ்யா வார்ன் பண்ணுது நியூக்ளியர் ஆக்ஷன் ஆஃப்டர் ட்ரம்ப் வேப்பன் எய்ட் டு உக்ரைன். இது இந்தியா டுடேல வந்திருக்கு. அப்புறம் இந்தியா சைனா ரஷ்யா MEA மீட்ஸ் சோன் நியூஸ் 18 வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறவங்களுக்குலாம் டாரிஃப் அதிகமாக போடப்படும்னு நேட்டோவும் யுஎஸும் சொன்னதுக்கு 3 பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்தியா சீக்ஸ் லோயர் டாரிஃப் தென் இந்தோனேஷியா வியட்நாம் அப்படின்னு மின்ட்ல வந்திருக்குது. அப்புறம் யூஎஸ் ஈரான் டென்ஷன் காரணமாக யூஎஸ் ஸ்ட்ரைக்ஸ் டெஸ்ட்ராய்ட் ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்லி டெக்கன் ஹெரால்டு அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அப்புறம் நெத்தானியாஹு கவர்மெண்ட் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகியிருக்காங்க. அவருக்கு ஆதரவு அளித்தவங்க விலக்கி கொண்டதாக இந்துஸ்தான் டைமில் நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் சிரியாவில் வந்து அவங்க படைகளை வாபஸ் பெற்றிருக்கிறாங்க. சிரியா வந்து வாபஸ் பெற்றிருக்கு. அங்கே வந்து ஒரு சீஸ்ஃபயருக்கு அறிகுறி தெரியதாக அல்ஜசீராலையும் NDTVலையும் வந்திருக்கு. அப்புறம் காசாவில் ஒரு சர்ச் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் நிறைய பேர் இன்ஜூர் ஆனதாகவும் இந்துஸ்தான் டைம்ஸ்லாம் வந்திருக்கு இஸ்ரேல்னால. அதே மாதிரி 90 பேர் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறதாக இந்த சமீபத்தில் இந்த நியூ அரப்ல வந்திருக்குது. அதாவது எய்டுக்காண்டி வந்து வாங்குறவங்களுக்கு. சரி, ஏமன் நர்ஸ் விஷயத்தில் சட்டப்படி நடவடிக்கை இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கொலை குற்றத்துக்கு அவங்க தரப்புல சொல்லப்படுறதாக NDTV, இந்துஸ்தான் டைம், த ஹிந்து எல்லா இதுலேயுமே வந்திருக்குது. சரி, இந்த சார்ட்டை பாருங்க. கோல்டு வந்து ஒரே இடத்துல சுத்திட்டே இருக்கு. அதாவது 3200 to 3450, 500 கூட வச்சுக்கலாம். இந்த 300லே சுத்திட்டே இருக்கு. இது பிரேக் அவுட் கார்டு காத்துட்டு இருக்குன்னு நம்ம இது பண்ணலாம். இன்னைக்கு 9105 கோல்டு, சில்வர் 124. அதே மாதிரி சில்வர் பாருங்க, நல்ல ஒரு ஏற்றம். கோல்டு மாதிரி இல்லை, இது பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிடுச்சு. டாலர்ல சொல்ற போனா இது வந்து இப்போதைக்கு 35.81, இப்போ 37.87 ட்ரேட் ஆகுது. 124 ரூபா ரீட்டைல்ல ட்ரேட் ஆகுது சில்வர். பிட்காயின் 1,23,236 தான் லைஃப் டைம் ஹை. இப்போ வந்து 1,17,616 ட்ரேட் ஆகுது. இது ஒரு மிகப்பெரிய வாலட்டைலாக நடந்துட்டு இருக்கு. அடுத்தது க்ரூட் ஆயில் வந்து 1% அப்பாயி, ஏன்னா எல்லாமே குளோபல் டென்ஷன் காரணமாக 67.67 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா, இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து யூரோப்புடைய இன்ஃப்ளேஷன் டாட்டா வர இருக்கு. அப்புறம் US கோர் டீடைல் சேல்ஸ் இருக்கு, இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் இருக்கு, அப்புறம் ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது. சரியா, அப்புறம் குளோபல் மார்க்கெட் இன்னைக்கு US மார்க்கெட் டோ ஜோன்ஸ் 0.25% டவுனு, S&P 500 0.25% அப்பு, நாஸ்டாக் 0.5% அப்பு. யூரோப் மார்க்கெட் FTSE 0.25% அப்பு, இட்டாலி CAC 0.25% அப்பு, DX 0.25% அப்பு. ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.5% அப்பு, சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸ் 0.25% அப்பு, ஹாங்காங் ஹாங்சாங் ஃபிளாட்டு, தைவான் 0.25% அப்பு, கொரியா கோஸ்பி 0.25% அப்பு, SCT கம்போசிட் 3.5% அப்பு, ஜாகர்தா இந்தோனேஷியா 1.5% அப்பு, சைனா சங்கே வந்து 0.25% அப்பு. இப்போ டெக்னிக்கலா பார்த்துருவோம் நிஃப்டியுடைய நிலைமை என்னன்னு. ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஜோன் இது வந்து ஒரு டேஞ்சரான ஜோன். மார்க்கெட் வந்து மேலேயும் போகலாம், கீழே இறங்கலாம். இது வந்து ஒரு இன்டிசிஷன், ஒரு முடிவு எடுக்க முடியாத தன்மையில இருக்கு. அதுல மெயினா வந்து ட்ரம்ப்புடைய தாரிஃப் காண்டியும் வெயிட்டிங், அதுக்கப்புறம் குளோபல் டென்ஷன், அதாவது அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை காரணமாகவும் இந்த இடத்துல இண்டிசிஷன் நடந்திருக்கு. எல்லா மார்க்கெட்டுக்குமே ஒரு 0.25% அப்பாவது, இல்லாட்டி 0.25% டவுன் ஆகுது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. வர நாட்கள் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த நியூஸுமே மார்க்கெட்டில் மிக மோசமான அப்பையோ இல்லை சரிவை ஏற்படுத்தும்.
இந்த வீடியோ பயனுள்ளதாக நம்புகிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.